Today we have sixth class. Today topic is measurement of electric current. Easily measure the current through the meters. So nowadays we can measure the all types of things through the electrical or electronic based things எது இருக்கோ அது எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டை எவ்வளோ அழகாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, கரண்ட்டை ஒரு பர்டிகுலரான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி we can measure the terms. That instrument is called as a ammeter அப்படின்னு பேர். இது அனலாக் டைப், நீடில் உள்ளே இருக்கும். நீடிலோட டிஃப்ளாக்ஷனை பேஸ் பண்ணி we can measure the current. இது ஓல்டு டைப்புப்பா. இப்போ அட்வான்ஸ்டாக டிஜிட்டல் மெஷர்மெண்ட்ஸ் மீட்டர்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன செய்ய முடியும்னா, we can easily to connect the digital meters towards the current carrying path. So how much amount of current is flowing through that wire, easily we can measure through this analog or the digital meters. We can easily measure பண்ண முடியும். It is possible, that is important term. Here the 1 milliampere, that is equal to 10 power minus 3 ampere 1 divided by 1000 ampere. This value I am already explained in the class also. So this is the basic sum. This sum I already worked out with you in classroom. So I'm already given examples 2.1 and 2.2 I worked out in your classroom. So check this again. So check panniko. So next I want to explain briefly about the potential difference. Here I am going to take the long wire. The current is flowing through this conductor. So now I want to get the 2 points from this conductor. I want to fix this is the point A and this is the point B. The current is how much amount of current is flowing through this the point of A to B. So how much amount of charges are moving through the conductor of A to B point, and the A to B point கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்க சார்ஜஸ்ஸு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸு. பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வோல்ட்ஸ் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்டில் சொல்லுவோம். வி கேபிட்டல் வி அப்படிங்கிறதுல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த காமன் டம் யூனிட் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ சொன்ன விஷயத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். கேபிட்டல் வியில் வி கேன் மென்ஷன் திஸ் அண்ட் வி கேன் ஈஸிலி மெஷர் த டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எதால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் வோல்ட் மீட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணமோ, that same term is here. We can easily measure the terms of potential difference with the help of voltmeter use பண்ணி we can measure. ஓகேவா? So this is the important term based on this. And next one, electrical conductivity and resistivity. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், காப்பரோ அயானோ, அது ஐ மீன் அனதர் திங்ஸஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஒரு கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். மெயினாக கண்டக்டர்ஸ் மட்டும்தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் இல்லையா, அந்த கண்டக்டிவிட்டி நேச்சர்ஸுங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சில்வர், காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி நிறைய கரண்ட்டை கேரி பண்ணிக்கக்கூடிய கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் நிறையா இருக்குது. கரண்ட்டு போகக்கூடிய அந்த கண்டக்டர்ஸ் எடுத்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை அது தன்னோட பாடிக்குள்ளே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி ஆஃப் கண்டக்ஷன் நேச்சர் அப்படிங்கிறது தான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கோட் பண்ணுவோம். ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா, ஸோ வி கேன் அப்ளைடு த சோர்ஸஸ் டுவர்ட்ஸ் த ஃப்ரம் அவுட், வெளியிலேருந்து ஏதோ ஒரு பவரையோ ஏதோ சோர்ஸையோ வெளியிலேருந்து கொடுக்கும்போது, ஸோ அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது அதோட பாடியை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும், அதாவது ஒரு கரண்ட் ஒரு பர்டிகுலரான தின்னோ அல்லது திக்காக இருக்கக்கூடிய ஒரு வயரில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுக்கலான்னு ஒரு ரேஷியோ கேல்குலேஷன் இருக்குது. அதை விட தாண்டி அதிகமாக போகிறதுங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். பட் அதையும் மீறி போகும்போது எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் தன்னோட பாடிக்குள்ளே வரக்கூடிய இந்த கரண்ட் சோர்ஸஸ் அதை ஸ்டேபிள் பண்ணி இருக்க முடியும், வரக்கூடிய கரண்ட்டை அதால் தன்னோட பாடிக்குள்ளே ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த கேல்குலேஷன் ஆல்ரெடி ஓம்ஸ் லாலேருந்து வி ஸ்டடிட் த terms of resistors formula. R is equal to V by I. இந்த ஓம்ஸ் லா பார்த்தேன் அப்படின்னா V is equal to IR அப்படின்னு படிச்சிருப்பேன். அதிலிருந்து we can derive the formula for Rக்கு calculate பண்ணிக்கிறோம். that is R is equal to V divided by Iங்கிற டேர்ம்ஸை we can use here. சரியா? அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறத சிக்மா அப்படிங்கிற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்பெஷலாக ஒரே ஒரு மெட்டீரியலோட எபிலிட்டி, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை தன்னோட பாடிக்குள்ளே எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி செக் பண்ணுறது தான் கண்டக்டிவிட்டி. அதோட சிம்பிள் சிக்மா. எஸ் யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ சைமன்ஸ் டிவைடட் பை மீட்டர்.
அதை கேபிட்டல் எஸ் டிவைடட் பை ஸ்மால் எம்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது ஸோ காமனாக பார்த்தா அப்படின்னா ஒரு மெட்டீரியல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணும்போது சார்ஜஸ்க்கு அகென்ஸ்டாக எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் இங்கே இருக்கிற சிம்பிளுக்கு பேர் ரோ, ஆர்ஹெச்ஓ ரோன்னு சொல்லுவோம். இது பி கிடையாது, ரோ சிம்பிளில் டினோட் பண்ணணும். அண்ட் தென் இதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் மீட்டர். அதை ஓம் இந்த சைட் போட்டிருக்கிற இந்த சிம்பிள் வந்து ஓம் சிம்பிள்ப்பா, ஓம் மீட்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே சில்வர், காப்பர் அண்ட் தென் அனல்டு காப்பர், அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸோட ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி நேச்சர்ஸ் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 20 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனலாகி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு தண்ணி கொட்டும் போது எப்படி நம்மளால் டேப்பை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அந்த டேப் பர்டிகுலரான ஏரியாவில் கண்ட்ரோல் பண்ணி வாட்டர் லெவலுக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியுமோ, that same terms we can apply the input power sources towards the electrical circuit and we can get that power sources like that the pipe, water pipe மாதிரி எடுத்துக்க முடியும். சரியா? இப்போ here they given the current and water analogy system பார்க்கும்போது we can adjust the terms of water level through the tap. So higher amount of waters or low amount of water or medium amount of waters we can get. So like that we can control the charges through the wire easily with the help of the eliminators or other power activities. So இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா we can get the power sources, we can adjust the power sources. The adjustment of power sources is like that the water tap. So this is a one small comparison analogy with the water and current analogy. So next one they given the topic is sources of electric current, electrochemical cells. Here they given one small activity, doesn't matter. Here they given one small piece of lime here. The small piece of lime contains acetic acid. I mean the lime present ஆயிருக்கிறது citric acid present ஆயிருக்கு இல்லையா? The citric acids are there. This is one of the chemical. This chemical contain the two conductors. இங்க ஒரு wire போட்டு we connected the one small bulb itself. So on the chemical sources some of amount current will produced, that produced current to make the glow of bulb. ஸோ அதனால் சம் கெமிக்கலாக இருக்கக்கூடிய ஆசிடோ பேஸோ இந்த மாதிரி நேச்சுரல்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு see the different types of the primary and secondary cell. The first one is a dry cell. This is a dry cell, primary cell and secondary cell. We have two types of cells. Primary cells we have only one type, that is a dry cell. Another one is a secondary, that is a button cells, alkaline cells. Another one automobile battery. These terms are there. So in this next video we can see briefly regarding these batteries.